கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சீஷர்களின் தொகை பெருகிக் கொண்டே வருகிறது. ஆலயங்களிலும் வீடுகள் தோறும் இடைவிடாமல் ஜெபமும் ஆராதனையும் அப்பம் பிட்குதலும் நடந்து கொண்டு வருகிறது. இதை அல்லாமல் வீடுகளில் இருக்க விருப்பமில்லாதவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் எல்லோரும் கூடி சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது என்று இந்த அத்தியாயத்தின் ஆரம்பம் சொல்லப்படுகிறது. பாலஸ்தீனத்திலே பிறந்து வளர்ந்த யூதர்கள் ஒரு குரூப்பாகவும், பாலஸ்தீனம் அல்லாத பிற தேசத்திலே பிறந்து வளர்ந்து அந்த மொழிகளை கற்று அறிந்த யூதர்களும், ப்ரொசிலேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆஃப் ஜூ பெற்றோர்களிலே யாராவது ஒருவர் யூதர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனெனில் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் யூத மார்க்கத்தை அறிந்தவர்களும் அமைந்தவர்களும், பாதியாகிலும் கொஞ்சமாகிலும் அமைந்தவர்கள்தான் இந்த குரூப்பில் வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை, யூதர்களின் பாரம்பரிய மூதாதையர்கள் முன்னோர்களின் காரியங்களெல்லாம் சொல்லி தான் இந்த சுவிசேஷ அறிவிப்பு நடந்து கொண்டு வருகிறது. மனம் திரும்புதல் நடக்கிறது, ஞானஸ்தானம் நடக்கிறது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். இதை நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 7 டீக்கன்மார்களும் சபை, அந்த கூடுகையாய் கூடி இருக்கக்கூடிய சபை மூப்பர்கள் யாவரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள். ஆனால் தெளிவான எபிரேய மொழியை பேசத் தெரியாமல், ஹீப்ரு மொழியை பேசத் தெரியாமல், கிரேக்க மொழிகளை பேசத் தெரிந்தவர்களாக காணப்படுகிற யூதர்கள். நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளிலே சென்று வேலை செய்து அங்கே அவர்களுக்கு பிள்ளைகளெல்லாம் பிறந்து வாழ்ந்தாலும் அவர்கள் தமிழர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். ஆனால் அங்கே பிறந்து வளர்ந்த அந்த குழந்தைகளுக்கு, அவர்களுடைய 2ஆம் 3ஆம் தலைமுறையினருக்கு தமிழ்நாட்டு முகபாவனைகளும், சிறிய மாற்றங்களை உடைய தமிழ்நாட்டு கலாச்சார முகபாவனைகளும், அந்த மொழி சரியான விதத்தில் பேச தெரியாதவர்களும் ஆனால் புரிந்து கொள்ளக்கூடியவர்களுமாய் இருப்பார்கள் அல்லவா? அப்படித்தான் இந்த சம்பவம். இப்படி 2 நபர்களும் ஒன்றாய் கூடி எருசலேமிலே வாழும்போது அதிகப்படியான காரியங்கள் பாலஸ்தீன தேசத்தை சேர்ந்த யூதர்களுக்கு அது இயற்கையாக நடக்கும். இதையெல்லாம் கண்காணிக்கிற வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த யூதர்களுக்கு அது வலுக்கட்டாயமான செயல் போல அமைகிறது. ஆதலால் அவர்கள் இதை குறையாக குற்றம் பிடிக்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேலாக, இது சரீர பிரகாரமாய் நாம் எடுத்துக்கொண்டாலும் ஆன்மீக பிரகாரமாக பரிசுத்த ஆவியானோர் பொழிந்தருளப்பட்ட உடனே எல்லோரும் முழுமையாக மனந்திரும்பி விடவில்லை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்று வாழ வேண்டிய சூழலில் இருக்கிறது. பரிசுத்த ஆவி என்பது அசுத்த ஆவியாகிய மனித இயல் களையப்பட வேண்டும். மனிதன் பிசாசினால் நிறைந்திருக்கிற அந்த எண்ணங்கள் களையப்படுவதும், தேவ இயேசு கிறிஸ்துவனுடைய குணங்களை, லட்சணங்களை நமது வாழ்க்கையிலே கடைபிடிப்பதுமே அல்லாமல் இது வேறொன்றும் அல்ல. இது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக நடக்க வேண்டிய மனமாற்றங்களாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட மாற்றங்களை விரும்புகிறவர்கள் மேல் தேவ பலன் ஊற்றப்படுகிறது. ஆதலால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர்களும் எல்லோரும் சமமாக பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படி ஒவ்வொரு மனிதர்களுடைய ஆன்மீக காரியங்கள் அவர்களுடைய வளர்ச்சி நிலையிலே வித்தியாசப்படுவதினாலே கருத்து வேறுபாடுகள் உண்டாயிற்று. அதை வெளிப்படுத்துவதற்கு உணவு, உடை, பராமரிப்பு போன்ற சரீர பிரகாரங்களில் காரியங்களை அவர்கள் குற்றம் சாட்டி அவைகளை ஆதாரமாக அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக வைக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் இதை புரிந்து கொண்டு அழகாக தாங்கள் ஆன்மீக சிந்தைகளை போதிப்பதே அல்லாமல் சரீர பிரகாரமான காரியங்களிலே கை வைப்போமானால் ஊழியம் தடைபடும் என்பதை உணர்ந்து தங்களுடைய அழைப்பை மிக அழகாக உணர்ந்து கொண்டு சரீர பிரகாரமான தேவைகளை வழிநடத்துவதற்கென்று 7 டீக்கன்மார்களை தெரிந்தெடுக்கிறார்கள். இந்த 7 பேருடைய பெயர்களும் கிரேக்க அர்த்தத்தை உடைய பெயர்கள்தான். ஆனால் இவர்கள் யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள். ஏனெனில் ஸ்தேவானுடைய போதனைகள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது யூத மார்க்கத்தை நம்முடைய 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 பிதாக்கள் என்று அழகாக சொல்லியிருப்பார். ஆனால் ஸ்தேவான் என்ற பெயர் யூத மார்க்கத்தினுடைய பெயர் அல்ல, யூத பெயர் அல்ல, எபிரேய பெயர் அல்ல.
இவர்களும் வெளிநாடுகளிலே பிறந்து வளர்ந்து பின்பு பாலஸ்தீனத்துக்கு வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலிலே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. இவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த புதிய திருச்சபையிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இப்படி சரீர பிரகாரமான ஆன்மீக பிரகாரமான ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோஷியல் டைமென்ஷன் விரிந்து செயல்படும் போது அநேக வேத வசனங்களை அறிவிப்பதற்கும் அநேக சீஷர்கள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பாக அமைகிறது. ஸ்தேவான் சரீர பிரகாரமான காரியங்களுக்கு மாத்திரம் பொறுப்புடையவராய் அல்லாமல் தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவராகவும் காணப்படுகிறார். அவர் மூலமாக அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. அழகாக அவர் போதிக்கிறார். திருச்சபைகளிலே உள்நாட்டு குழப்பங்கள் உண்டாவது போலத்தான் இந்த காரியமும். 9ஆம் வசனமும் அப்படித்தான். 9ஆம் வசனத்திலே அப்பொழுது ஸ்தேவான் இப்படி பிரசங்கித்து கொண்டும் உணவு பரிமாறுகிற காரியங்களையும் செய்துவிட்டு அவர் பிரசங்கித்து கொண்டும் சுவிசேஷம் சொல்லி கொண்டும் இருப்பதினாலே அவர் கிரேக்க மார்க்கத்தை, அதாவது கிரேக்க மொழியை பேசக்கூடிய நல்ல வல்லுநராக இருந்தபடினாலும் அதாவது பாலஸ்தீனத்தில் பிறந்து வளராத மற்ற யூதர்கள், ஆனால் வெளிநாடுகளிலிருந்து வசித்தவர்கள் வந்திருந்தவர்கள் அவரோடு தர்க்கம் பண்ணுகிறார்கள். அதைத்தான் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். லிபர்த்தீனர் என்றப்பட்டவர்கள் ஆலயத்தை சேர்ந்தவர்களும், சிரேனர், அலெக்சாந்தர் பட்டணத்தார், சிசிலியா நாட்டில் உள்ளவர், ஆசியா தேசத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் எழும்பி என்றால் இதிலே பவுலும் ஒரு ஆளாக இருந்திருக்க வேண்டும். திரளான சீஷர்கள் அங்கே வந்து சேர்ந்தார்கள் என்றும் அநேக ஆசாரியர்களிலும் விசுவாசம் வைத்து கீழ்ப்படைந்தார்கள் என்றும் பார்க்கிறோம். ஆதலால் இந்த திரளான கூட்டத்திற்குள்ளே வந்து செல்பவர்களும் பேசுபவர்களும் யார் என்று நாம் கணிக்க முடியாது. அவர்களை வரையறுக்கவும் முடியாது. ஒரு திருச்சபைக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவரிடத்தில் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் எப்படி ஆர்கியூ பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அப்படிப்பட்ட வாய்ப்பு தான் இந்த 9ஆம் வசனத்தின் வாய்ப்பு. ஸ்தேவான் மிக தெளிவாக கிரேக்க பாஷையிலே இவர்களோடு தர்க்கித்து பேசுகிறார். தேவன் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்தை காட்டிலும் சிறந்தவர், பெரியவர் இயேசு கிறிஸ்து என்பதை கண்டிப்பாக ஸ்தேவான் பேசியிருக்க வேண்டும். அதை அவர்கள் திரித்து 11ஆம் வசனத்தின்படி அதை அவர்கள் திரித்து அவன் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். பல வேளைகளிலே நமது திருச்சபைகளிலும் கமிட்டிகளிலே இப்படித்தான் நடக்கிறதல்லவா? அதே போலத்தான் இதுவும். ஆதலால் அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் விடுகிறார்கள். பொய் சாட்சிகளை நிறுத்துகிறார்கள். 14ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நசேரனாகி அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். சுவிசேஷம் உலகமெங்கிலும் பரவ வேண்டும் என்பது கிறிஸ்துவனுடைய பிரமாணம். மோசேயின் பிரமாணமும் அதுதான். ஆனால் மோசேயின் பிரமாணத்தை தங்களுக்கென்று யூதர்கள் வைத்து கொண்டபடினாலே தேவன் அந்த உடன்படிக்கைகளை உடைத்து எறிந்து புதிய உடன்படிக்கையை நிறுவ வேண்டிய சூழலிலே தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து உலக மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை நிலைநாட்டினார். தேவாலயத்தில் மட்டுமல்ல, உலகமெங்கிலும் தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். யூதர்கள் இவைகளை தங்களுக்குள்ளாக அடக்கி ஆண்டு கொள்ள விரும்பினார்கள். ஆதலால் இதை குறித்த போதனைகள் எல்லாம் போதிக்கிறவர்களை அவர்கள் குற்றம் சாட்டி நியாயம் தீர்த்து அவர்களை கொன்று போட்டார்கள். இப்படி 1ஆம் நாள் பிடிபட்ட போது ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்தார்கள். அவன் முகம் தேவதூதன் முகன் போல இருக்க கண்டார்கள். இந்த 6ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது 2 பிரிவுகளான யூதர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிரேசியன் ஜூஸ், கிரேக்க மொழியை பேசுகிற யூதர்களும், இவர்களை ஹெலனிஸ்டிஸ்ட் என்றும் கூட சொல்லுவார்கள். தோஸ் ஹூ born in lands other than Palestine, who spoke the Greek language and were more Grecian than Hebraic. பாலஸ்தீனத்திலே பிறந்து வளராத மற்ற வெளிநாடுகளிலே பிறந்து வளர்ந்த யூதர்கள் கிரேசியன் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பாலஸ்தீனத்திலே பிறந்து வளர்ந்து பாரம்பரியத்திலும் அந்த மொழியிலே மிக கவனமாகவும் பாதுகாக்கமாகவும் மொழியை பாதுகாக்கும் தன்மையோடும் வளர்க்கப்பட்டவர்கள்தான் ஹெபோரிக் ஜியூஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஹீப்ரு மொழியை பேசுகிறவர்கள். இவர்கள் பாலஸ்தீன மொழியாகிய அராமைக் மொழியையும் எபிரேய மொழியையும் நன்கு கற்று அறிந்தவர்களாக காணப்பட்டார்கள். இவர்களை தங்களை பாலஸ்தீனத்தின் பிரிசர்வ்டு ஜூஸ் என்று சொல்லுகிறவர்களாக, அல்லது பாலஸ்தீனத்தில் வாழ்கிற யூதர்கள் தான் யூத மார்க்கத்தை ப்ரிசர்வ் பண்ணி வைத்திருந்தார்களாம். அந்த கல்ச்சரையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பாய் வைத்திருந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சரீர பிரகாரமான காரியங்களிலே திருச்சபையானது பொறுப்பேற்க வேண்டும் என்பதை தனது நிருபங்களிலே
சில இடங்களிலே பவுலும் யாக்கோப்பு தனது நிருபத்திலே மிக முக்கியமாகவும் சொல்லுவதை நாம் இங்கே கவனித்து பார்க்க வேண்டும். திருச்சபையானது 2 காரியங்களிலும் செயல்பட வேண்டும். ஆனால் அதற்காக 2 விதமான நபர்கள், குழுக்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை செய்கிறவர்கள், ஆன்மீக காரியங்களை போதிக்கிறவர்கள் சரீர பிரகாரமான பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே தலையிடுவது தவறு. இதை முழுமையாய் நம்மால் செய்ய இயலாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையிலே சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்கிறவர்கள் வேதத்தின் சத்தியத்தின் அடிப்படையிலே செய்யாவிட்டால் பிசாசுத்தனங்களிலே மூழ்கி போவார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை ஆரம்பித்த முதல் இரத்த சாட்சியாக ஸ்தேவான் மரிப்பதும், பிலிப்பி என்பவர் ரதத்தோடு ஓடி சென்று சுவிசேஷம் அறிவிப்பதும், சமாரியா எங்கிலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதையும் திருச்சபை வளர்வதற்கு மிக முக்கியமான காரணங்களாய் இவர்கள் அமைந்தார்கள் என்பதையும், பிலிப்புவுக்கு 4 கன்னியாஸ்திரியான குமாரிகள் இருந்தார்கள் என்றும், அந்த பிலிப்பு என்பவர் பிற்காலங்களிலே செசரியா பட்டணத்திலே தங்கி இருந்த பொழுது பவுலும் அங்கே சென்று அவர்களிடத்திலே தங்கி இருந்து ஊழிய காரியங்களை செய்தான் என்பதையும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நியாயம் தீர்ப்பதற்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை, சீஷர்களை நியாயம் தீர்ப்பதற்கும் முக்கியமாக சனகரின் சங்கம் ஹை அகெயின்ஸ்ட் பாயிண்டாக கையாளுவது மோசேயின் நியாயப்பிரமாணங்களை மீறுவதையும் தேவாலயத்திற்கு விரோதமாக பேசுவதையும் அவர்கள் மிக முக்கிய ஒரு காரணமாக கொண்டார்கள். தேவனை காட்டிலும் தேவனுடையதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நமது திருச்சபைகளிலும் இந்த நாட்களில் இந்த அவல நிலை காணப்படுகிறது. தேவனுக்கும் தேவனையே முதன்மைப்படுத்தக்கூடிய, மையப்படுத்தக்கூடிய காரியங்கள் செயலாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் 5ஆம் அதிகாரத்திலே பார்த்தது போல கமேலியேல் என்ற சொல் வந்ததிலிருந்தே அங்கே பவுல் அவரோடு கூட அங்கே PhD படிக்கிறவராக, இறையிலே உயர்கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் 8ஆம் 9ஆம் வசனங்களில் வாசிக்கும் போது ஜூஸ் ஆஃப் சிரேனே, அலெக்சாண்ட்ரியா, அங்கே இன்னும் சிசிலியா ப்ரொவின்ஸில் இருக்கக்கூடியவங்க, ஆசியா மைனரில் இருக்கக்கூடியவங்க, இப்படி எல்லா யூதர்களும் இங்கே வந்து ஸ்தேவானோடு தர்க்கம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம், இந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணங்களெல்லாம் ரோம சாம்ராஜ்யத்தின் மிக சிறந்த வளர்ந்த பட்டணங்களாக அந்த காலங்களிலே கணக்கிடப்பட்டது. இந்த பகுதி அலெக்சாண்ட்ரியாவின் தர்சீசு பட்டணத்திலே தான் பவுல் பிறந்து வளர்ந்தார். சிரியா, அலெக்சாண்ட்ரியா போன்ற இடங்களிலே கல்வி, அதாவது ஃபிலாசபி இலே அவர் கல்வி பயின்றார் என்ற ஒரு ஆராய்ச்சியும் இருக்கிறது. இப்படி பவுலானவர் ரோம, கிரேக்க, யூத மார்க்கத்தை அமைந்த அநேக இறையியல் சார்ந்த ஃபிலாசபி, தத்துவங்கள் சார்ந்த படிப்புகளையும் பெற்றிருந்தார். தமது நிருபங்களிலே அவர் எழுதும்போது, உங்களை எல்லாரை காட்டிலும் நான் அதிக கல்வியுடையவன் அல்லவா என்று தம்மை சொல்லுவதை நாம் பிற்காலங்களிலே வாசிக்கலாம். திடீரென பவுல் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளுக்குள்ளே வந்து விடுவதைப் போல நீங்கள் நினைக்க வேண்டாம். அவரை மறைமுகமாக வேதம் வெளிப்படுத்தி எழுதி கொண்டே வருகிறது. 6-7ஆம் அதிகாரத்துக்குள்ளாக ஸ்தீஃபனுடைய அறிமுகமும், ஸ்தேவானுடைய ஊழியமும், ஸ்தேவானுடைய கடைசி நிமிட ஆர்கியூமெண்ட்டும், கிறிஸ்துவே தேவன், கிறிஸ்துவே மோசேயினால் முன்னறிக்கப்பட்டவர், கிறிஸ்துவே ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்தவர், கிறிஸ்துவே உங்கள் என்னுடைய சகோதரர், நாம் நமது சகோதரரை கொலை செய்தோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக தெளிவான ஒரு சத்தியத்தை சொல்லி கிறிஸ்துவுக்காக தனது உயிரையும் பணயம் வைக்கும் அளவுக்கு அவருடைய ஆன்மீக வளர்ச்சி ஆழமாய் இருந்ததை இங்கே வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இப்படி லூக்கா அநேக சுய சரித்திரங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். திருச்சபை ஆரம்பித்த முதல் 40-45 ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த காரியங்களெல்லாம் நடந்து விடுகிறது. இப்பொழுது பவுலுக்கு 38 அந்த வயதை போல இருக்கிறது. பவுல் தனது ஊழியத்திலே மிக தெளிவான முடிவுகளை எடுக்கும்போது அவர் 40 வயது நிறைந்தவராய் காணப்படுவார். அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த வயதிலிருந்து கணக்கிட்டு பார்க்கும்போது குறைந்தது 3-5 வயது சிறியவராக பவுல் காணப்படுவார்.
ஸ்தேவானோடு தர்க்கம் பண்ணுகிற அந்த கூட்டத்தோடு சேர்ந்திருந்த பவுல், ஸ்தேவானை கொலை செய்யும் போது சனகடின் சங்கம் கூடி வரும்போது இருந்த பவுல், சனகடின் சங்கத்தினர்கள் இவன் செய்தது தவறு என்று தீர்த்து தங்கள் மனசாட்சியின் நிமித்தம் அவன் மேல் கல்லறியும் போது அவனுடைய ஆடைகளெல்லாம் பாதுகாத்து கொண்டிருந்த சவுல் என்பதை மறைமுகமாக இங்கே வேதம் எழுதி கொண்டு வருகிறது. வேதம் அவனை அனுமதிக்கிறது. ஏனெனில் பிற்காலங்களிலே இதே சுவிசேஷத்திற்காக அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவும் இந்த காரியங்களெல்லாம் பவுலுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது. ஆதலால் எதிர்ப்போரை கண்டு நாம் பயப்படாமல் அவர்கள் மனம் திரும்புவதற்கும் எதிர்க்கும் கிறிஸ்துவுக்காக அவர்கள் சாட்சியாய் வாழ்வதற்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். பயப்படக்கூடாது. தேவன் தாமே இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பின்பாக இருக்கிற ஆத்துமா ரட்சிக்க